Hi friends, நான் உங்கள் பிரவீன். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனான டேட்டா வேலிடேஷன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். போன வீடியோவில் நான் டேட் அண்ட் டைம் கேல்குலேஷனும் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனும் சொல்லியிருக்கேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்த்துருங்க. இப்போ நான் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் உங்களுக்கு டேட்டா வேலிடேஷனை க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா வேலிடேஷன்னா நம்ம யூசரோட என்ட்ரியை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இது வந்து 3 வேஸில் கொடுக்கலாம். சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்புட் மெசேஜ் பண்ணலாம், அப்புறம் எரர் அலர்ட் கொடுக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Alt+A+V. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். அனதர் மெத்தட் வந்து நம்ம டேட்டா டேப்பில் வந்து டேட்டா வேலிடேஷனோட இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸலில் வந்து நான் டேட், மூவி ஐடி, மூவி நேம், ஆக்டர் நேம், கேட்டகரி இதெல்லாம் நமக்கு புரியறதுனால உங்களுக்கு புரியறதுனால நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேட்டகரிங்கிறது நான் அப்புறமே சொல்கிறேன். இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போது டேட் காலம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Alt+A+V அந்த ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். அனதர் மெத்தட் என்னென்னா நம்ம ஹோம் டேப்பில் டேட்டாவில் செலக்ட் பண்ணிட்டு ஹோமில் டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன், டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம செட் கண்டிஷன்ஸ், இதில் வந்து நமக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜ். அப்போது நமக்கு அந்த காலமில் அந்த செல்லில் என்ன மெசேஜ்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இது எரர், நம்ம யூஸர் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா என்ன எரர் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டேட்டுன்னு கொடுத்துட்டு பிட்வீன், எனக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் மந்த் டேட் மட்டும்தான் யூஸர் கொடுக்கணும் அப்படின்னால நான் 1st ஆகஸ்ட் 2023 31st ஆஃப் ஆகஸ்ட் 2023 வரைக்கும் லிமிட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ லிமிட் செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து யூசர் வந்து ஆகஸ்ட் தவிர எந்த என்ட்ரி கொடுத்தாலும் அது வந்து எரர் காட்டும். இப்போ நான் ஆகஸ்ட் கொடுக்குறேன், 1st ஆகஸ்ட் ஆஃப் 2023 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். இதுவே நீங்கள் ஆகஸ்ட் இல்லாமல் செப்டம்பரோ இல்லை வேறு ஏதாச்சும் மந்த் கொடுத்தீங்கன்னா இது வந்து எரர் காட்டும். இந்த எரரையும் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம அங்கே பார்த்த எரர் அலர்ட். இது இல்லாமல் நீங்கள் இப்போது அவுட்டர் செல்ஸில் நீங்கள் எந்த வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவுட்டர் செல்ஸ் நம்ம வந்து செலக்டே பண்ணல, நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆகஸ்ட் மந்த் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு மந்த் எதுவுமே கொடுக்காத மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலே நம்ம மறுபடியும் டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் நம்ம அங்கே கிளிக் பண்ணனாலும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை Alt+A+V கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம இன்புட் மெசேஜ் கொடுக்கலாம். இப்போ புதுசாக வர யூசருக்கு தெரியாது நமக்கு அங்கே எந்த மந்த் கொடுக்கணும்னு. அதனால் இதில் வந்து நம்ம இங்கே டைட்டிலில் வந்து நோட்டுன்னு கொடுத்துட்டு டேட் ஷுட் பி ஆன் ஆகஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ யூசருக்கு தெரியும் ஆகஸ்ட் மந்த் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இப்போ கொடுத்துட்டு டேட் ஷுட் பி பிட்வீன் ஆகஸ்ட். ஓகே, நான் ஒன்லி ஆன் ஆகஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அதில் காட்டும் நோட்டில் நம்ம அந்த செல்லை கிளிக் பண்ணால் மற்ற செல்லை கிளிக் பண்ண காட்டாது. நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செல்லை கிளிக் பண்ணால் காட்டும், நம்ம என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது காட்டும். இதனால் நம்ம புது யூசர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க, நம்ம இங்கே ஆகஸ்ட் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எந்த மந்த்து கொடுக்கக்கூடாது அப்படி. இப்போ எரர், இப்போ தப்பாக அந்த இடத்துல தப்பாக இப்போ ஆகஸ்ட் இல்லாமல் செப்டம்பர் மந்தான டேட் நம்ம என்ட்ரி பண்ணிட்டால் என்ன எரர்னு கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டாப்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. 3 டைப்ஸாக இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இதில் டைட்டிலில் வந்து நம்ம உங்களுக்கு என்ன எரர் டைட்டில் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் ராங் டேட் அப்படி கொடுத்துட்டு டேட் ஷுட் பி ஆன் ஆகஸ்ட் அப்படி மட்டும் கொடுத்துக்கலாம். டேட் ஷுட் பி ஆகஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து 3 டைப்ஸ். இதில் வந்து நான் வந்து ஸ்டாப்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாப்பில் வந்து இப்போ நீங்கள் வேறு செப்டம்பர் மந்தோட டேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆகஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு மந்த் டேட் கொடுத்தாலும் நமக்கு வந்து நம்ம என்ன எரர் கொடுத்தோமோ அது காட்டும். நீங்கள் எத்தனை வாட்டி அங்கே தப்பாக வர்றாலும் இதே எரர் தான் காட்டும். இதில் வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்ம வந்து வேறு தப்பாக நம்ம டைப் பண்ண முடியாது, ரீட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த வார்னிங் ஆப்ஷன். இந்த வார்னிங் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இங்கே தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரீட்ரை காட்டாது, இது வந்து எஸ் ஆர் நோன்னு காட்டும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து எடுத்துக்கும், எரராக இருந்தாலுமே நமக்கு அந்த டேட்டா வேணும்னு புரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கும். இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே அது எரர் தான், ஆனால் அந்த என்ட்ரி அதை எடுத்துக்கிச்சு. இது வந்து வார்னிங் ஆப்ஷன். இதுவே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்ஃபர்மேஷன்னா அது ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணும். இந்த செல்லை வந்து எனக்கு ஆகஸ்ட் மந்த் தான் கண்ட்ரோல் யூசர் கொடுத்துருக்காரு அப்படின்னு மட்டும் காட்டும். மற்றபடி எந்த ஒரு வார்னிங்கோ எந்த ஒரு ஸ்டாப்போ எதுவுமே காட்டாது. அப்போ இது வந்து 3 டைப்ஸ். ஒன்று ஸ்டாப், இன்னொன்று வார்னிங், இன்னொன்று இன்ஃபர்மேஷன். இப்போ மூவி ஐடியில் வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஐடி மட்டும் தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 500லேருந்து 550 வரைக்கும் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஓல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் நீங்கள் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பிட்வீன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு
இப்போ எனக்கு இங்கே வந்து 501லேருந்து 550 வரைக்கும் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மூவி ஐடி நான் ராங் மூவி ஐடின்னு கொடுத்துட்டு இங்கே மூவி ஐடி ஷுட் பி 500 and between 500 and 550 கொடுத்துக்கிறேன். 550 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ எரரும் நம்ம கொடுத்துக்கலாம். எரர் உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்வேலிட் மூவி ஐடி நம்ம தப்பாக 600 அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணால் 550க்கு மேலே டைப் பண்ணால் எந்த எரர் வரும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இது காட்டுது, இன்புட் மெசேஜ் காட்டுது. இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்து 500 கொடுக்குறேன். 500னா வரல, ஏன்னா நம்ம 501லேருந்து 550 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 540 இல்லை 550க்குள்ளே நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் வரும். பாருங்கள், நான் 550 இல்லை 560 செலக்ட் பண்ணுறேன். அப்போ எரர் காட்டுது. ஓகே, அதே மாதிரி 500லேருந்து 550க்குள்ளே செலக்ட் பண்ணால் ஓகே, இல்லைன்னா எரர் காட்டும். ஓகே, அடுத்து 550 இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இன்புட் மெசேஜ் எரரில் நம்ம வந்து வார்னிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். வார்னிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் எஸ் ஆர் நோன்னு காட்டும். நம்ம எஸ் கொடுத்தோம்னா அதை அப்படியே எடுத்துக்கும், நோ கொடுத்தோம்னா அதை எடுத்துக்காது. ஓகே, இப்போ வந்து மூவி நேம் கொடுக்கலாம். மூவி நேம், ஆக்டர் நேம் ரெண்டுமே நம்ம ஒரே கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன கண்டிஷன்னா டெக்ஸ்ட் லென்த். எனக்கு வந்து இந்த லென்த்துக்குள்ளே தான் எனக்கு டெக்ஸ்ட் வேணும். இந்த லென்த்து மினிமம், இந்த லென்த்லேருந்து மேக்ஸிமம் இந்த லென்த் வரைக்கும் வேணும். அப்போ செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் லென்த்துன்னு கொடுத்துவாங்க. டெக்ஸ்ட் லென்த் பிட்வீன், நாட் பிட்வீன் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பிட்வீன் கொடுத்துட்டு எனக்கு வந்து மினிமம் 1 கேரக்டர்லேருந்து எனக்கு 10 கேரக்டர் வரைக்கும் வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மினிமம் 1 கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். 1 கேரக்டர் கொடுக்காமல் நீங்கள் பிளாங்காக விட்டிங்கன்னா எரர் காட்டும். இப்போ 1 கேரக்டர் நான் இப்போ வந்து ஒரு மூவி நேம் எக்ஸாம்பிள் பிகில்னு கொடுத்துக்கிறேன். பிகில்னு கொடுத்துட்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு 1னால நம்ம எரர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ 3ல இப்போ நீங்கள் 3 கீழே எது கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் காட்டும். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கொடுக்குறேன் பாருங்க, எரர் காட்டிடுச்சா. இப்போ நம்ம 3 லெட்டர்ஸ் மினிமம் 3லேருந்து நம்ம 10 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மூவி எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே எரர் காட்டுது பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து 10 தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பிகில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூவிஸ் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகில், அடுத்து ஒரு படம் கொடுத்துக்கலாம், ராட்சசன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது பாஷான்னு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் 10 தானே செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 10க்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். எரர் காட்டிடுச்சா. இப்போ பஞ்சதந்திரங்கிறது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 17 இருக்கும். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 20ன்னு கொடுத்துவாங்க. 20ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 15க்கு மேலே இல்லை 20க்குள்ளே எது கொடுத்தீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு எரர் காட்டாது. இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா எரர் காட்டாது, ஏன்னா நம்ம மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 20 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி ஆக்டர் நேமுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் இது உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 10 கொடுத்துட்டு இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஆக்டர்ஸ் நேம் கொடுத்துடலாம். ஆக்டர்ஸ் நேம் அதே மாதிரி தான், நீங்கள் 3 லெட்டர்ஸ் கீழே கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய், ஒரு ஆக்டர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். நான் டக்குன்னு கொடுத்துறேன், டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சாரி, இது போல்ட் ஆகிடுச்சு போல. ஓகே, இப்போ கமான்னு கொடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேட்டகரிக்கு வர போகிறோம். அது என்னென்னா லிஸ்ட். மோஸ்ட்டாக அந்த டேட்டா வேலிடேஷன். ஓகே, சூர்யா. ஓகே, சரி. இப்போது நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் பிளாங்காக இருக்கனால நான் ட்ராக் பண்ணி டேட்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து லிஸ்ட் பார்க்க போகிறோம். டேட்டா வேலிடேஷனில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட் வந்து நான் இங்கே கேட்டகரி ஏற்கனவே லிஸ்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்றுக்கு நம்ம தனியாக கொடுக்க முடியாது. இப்போ வந்து பிகில் என்ன படம், ராட்சசன் என்ன கேட்டகரியில் வருது, அந்த மாதிரி நம்ம தனியாக கொடுக்கறதுக்கு பதில் நம்ம லிஸ்ட் டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சோர்ஸ். இந்த சோர்ஸுங்கிறதுல இக்னோர் பிளாங்க்ங்கிறது பிளாங்க் எடுத்துக்குமா வேணுமா அது. இப்போ இந்த சோர்ஸுங்கிறதுல நீங்கள் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணலாம். இப்போ எந்த கேட்டகரி இந்த கேட்டகரி எந்த சோர்ஸில் இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் தனியாக கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர்னு டைப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனோ இல்லை க்ரைம் ஆர் த்ரில்லர்
இது இல்லை எனக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த 5 ரேஞ்சும் இங்கே இப்போ இந்த ட்ராப் டவுனில் வந்துருக்கும் பாருங்க. இப்போ நான் ஜூம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5மே வந்துருச்சு. இது வந்து நான் வெறும் 5 இருக்குனால நமக்கு ஈஸியாக தெரியுது. இது ஒரு 100,000 ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஒரு டேட்டாவோ இல்லை வேலிட் டேட்டாவோ கொடுத்தாலுமே அது எடுத்துக்காது. ஏன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன லிஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது வந்து இப்போது ஒரு ஆப்சண்ட் ப்ரெசன்ட் அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயீஸுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம தனித்தனியாக டைப் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து இப்போ ஈஸியாக இருக்குது. நம்ம டைப் பண்ணால் எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ டிக்கெட் ஃபேர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து டெசிமல் கொடுத்துக்கலாம். நம்ம அங்கே ஹோல் நம்பர் கொடுத்தோம், இங்கே டெசிமல் கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மினிமம் 100 ருபீஸ்லேருந்து இருக்கணும். மினிமம் 100 ருபீஸ் ஓகே கொடுத்துவோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 95 கொடுத்தா எடுத்துக்காது. மினிமம் ஆச்சு 100 கொடுக்கணும். 100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். 0.5 டெசிமலும் கொடுத்துக்கலாம். அதுதான் இந்த டெசிமலோட வேல்யூ. இதில் நீங்கள் டெசிமல் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஹோல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, மூவி ஐடியில் ஹோல் நம்பர் கொடுத்துருக்கோம். டிக்கெட் ஃபேரில் நம்ம டெசிமல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டெசிமல் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிரேட்டர் தென்லேருந்து பிட்வீன் மாற்றிட்டு நாட் பிட்வீன் மாற்றிக்கலாம். நாட் பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணல. நாட் பிட்வீன் 100லேருந்து 200. இப்போ இது வந்து நீங்கள் 100லேருந்து 200க்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது எரர் காட்டும். 150 கொடுக்காதாங்க எரர் காட்டுது. ஸோ 100லேருந்து 200க்குள்ளே இப்போ நம்ம பிட்வீன்லேருந்து 100லேருந்து 150க்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போது 100லேருந்து 150க்குள்ளே நீங்கள் எது எடுத்தாலுமே எரர் காட்டாது. இதெல்லாம் நம்ம யூஸர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இது என்ன யூஸ், இந்த டேட்டா வேலிடேஷனாக என்ன யூஸ்னால் நமக்கு வந்து டேட்டா வந்து வரும்போதே நம்ம க்ளீனாக வரும். அந்தந்த ஃபார்மேட்டுக்கு கீழே அந்தந்த டேட்டா கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டேட்டா வேலிடேஷன். இதில் வந்து நம்ம டேட் ஃபார்மேட் கொடுத்தோம். இதில் வந்து ஹோல் நம்பர் கொடுத்தோம். இதில் வந்து டெக்ஸ்ட் லென்த் நம்ம செட் பண்ணோம். இதில் வந்து கேட்டகரி லிஸ்ட் செட் பண்ணோம். இதில் வந்து நம்ம டெசிமல் செட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ எடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.